ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 2-3 நாளாக 3 முடிச்சு என்னால் போட முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் போஸ்ட் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பாட்டி வந்து பணத்தை எடுத்து கொடுத்து இந்த மாதிரி வந்து இதை போய் லாக்கரில் வைமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணியும் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போக போகிறா. மறுபடியும் சசி வந்து தடுக்கிறா. இல்லை பாட்டி, ஏன் ரோஹிணி போகணும்? ஏன் உங்களுக்குலாம் சிரமம்? நானே போகிறேனே, நானும் இந்த வீட்டோட மருமக தானே அப்படின்னு சீமாட்ட சொன்ன மாதிரியே இவள்கிட்டையும் சொல்ல உடனே வந்து ரோஹிணி சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் ஏன் சசி லாக்கர் மேலேயே உனக்கு ஒரு பெரிய கண்ணா இருக்கு, என்ன நகை பணம் மேலே உனக்கு ரொம்ப அவ்வளோ ஆசையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. உடனே சசி அழுதுட்டு சொல்கிறா, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நானும் இந்த வீட்டோட மருமகங்கிறதுனால தானே உரிமையில கேட்டேன், அதுக்காக இப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, போதும் நடிக்காத சசி, நீ என்னெல்லாம் வந்து ட்ராமா பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்குல்ல, அதை வந்து இவ தான் திருடி வச்சிருக்கா, அது வந்து லாக்கர்ல இல்ல, அதனாலதான் நம்ம யாரையும் லாக்கர் பக்கமே போக விடாம இவ மட்டும் தனியா போறா, இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே சசியும் வந்து அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்படியா, அப்போ வந்து அதை ப்ரூவ் பண்ணலாம், வா வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சசியே வந்து லாக்கரை திறக்க சொல்றாங்க. அவளும் பயந்துட்டு திறந்து பார்த்தா அங்க வந்து அந்த டைமண்ட் நெக்லஸ் அப்படியே இருக்கு. இதை பாக்குற ரோஹிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா இது வந்து திருடி தானே வச்சிருந்தா, எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது உடனே சசி வந்து அழுது நடிக்கிறா. நான் தான் சொன்னேன், இந்த ரோஹிணிக்கு என்ன அப்பே இருந்து பிடிக்கல, அதனாலதான் என் மேல பழிக்கு மேல பழி போட்டுட்டே இருக்கா, இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது கருணாக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கு எவ்வளவு திமிருதான் என்னோட மருமக மேல திருட்டு பழியை நீ சுமத்துவ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னால திட்டுறாங்க. பாட்டியுமே நீ பண்ணது தப்பு ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோஹிணி சொல்றா, நான் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த இடத்தை விட்டு போயிடுறா. இங்க அப்படியே ரூம்ல சீமாவை தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு இருக்கா. அப்ப பார்த்தா பிரேம் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத, ரோஹிணிகிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்க்கறதுக்கு போறான். அங்க ரோஹிணியுமே வந்து எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த சசி வந்து ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்கா, எப்படி இது சாத்தியமானது, அவ போன்ல கூட யார்ட்டையோ பேசிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட பிரேம் வந்துட்டு ரோஹிணிகிட்ட பேசுறான். இந்த பாரு ரோஹிணி, நீ பண்ணது வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா இதனால வந்து சீமா வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நீ சசி ஒரு வார்த்தை பேசுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ண இங்க ரோஹிணியுமே புரிஞ்சுக்கிறா. அதோட இங்க சசியை தான் காட்டுறாங்க. அவ வந்து எதுவுமே நடக்காதது மாதிரி வீட்டுல வந்து எல்லா வேலையுமே வந்து இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் வந்து ரோஹிணி வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த பாரு சசி, நான் வந்து ஒன்று தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் கேட்டுடுறான். உடனே சசியும் பெருந்தன்மையா, ஐயோ பரவாயில்ல, நீயும் வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னாவே வந்து சமைக்கிறாங்க, போறாங்க, பார்த்து எல்லா வேலையுமே பண்றாங்க. இன்னைக்கு வந்து சீமாவோட பர்த்டேங்கிறதுனால பெரிய பார்ட்டியா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இங்க சீமா வந்து கிளம்பாம அப்படி சோகமா இருப்பா. இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி தன்னோட தங்கச்சி வந்து மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்க ரோஹிணி வந்துட்டு, அக்கா நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த ஜுவல்லரி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சீமாவை பாக்குறா. அக்கா நீங்க தெரியும் நீங்க சோகமா இருக்கிறது, பரவாயில்லக்கா, நீங்க கஷ்டமா இருந்தா என்னால தாங்க முடியாது, ஒருவேளை என் மேலதான் தப்பா இருக்குமோன்னு தோணுச்சு, அதனால தான் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லும் போது, என்ன இருந்தாலும் நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்து அப்படி கேட்டது எனக்கு பயங்கரமா ஷாக்கா தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கிச்சன்ல சசியும் எல்லா சமையல் வேலையுமே முடிச்சிருப்பா. அப்பதான் வந்து ஒரு பாய்சன் பாட்டிலை எடுத்து சமையல்ல உள்ள எல்லா டிஷ்லையுமே வந்து கலக்க போறா போல வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. சீமா, உனக்கு வந்து இதுதான் நான் கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட், அதாவது பர்த்டேக்கு நான் கொடுக்குற கிஃப்டாவே வச்சுக்கோ, என் அக்காவை கொலை பண்ணல, அதனால நீ இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாய்சனை தூக்கி கலந்து வச்சிடுறா. அதோட இங்க பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கெஸ்ட் எல்லாமே வர்றாங்க. இங்க நம்மளோட சீமா ரோகிணி அழகா ரெடி ஆகி நடந்து வராங்க, ஏஞ்சல் மாதிரி. இதை பாக்குற பிரேமும் சித்தார்த்தும் தன்னோட பொண்டாட்டிய பார்த்து ரசிச்சு சைட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த பக்கம் பார்த்தா வேலு வந்து வெயிட்டர் ட்ரெஸ்ல மாறு விஷயத்துல வந்து நிக்கிறான். ஸோ யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சசியை மீட் பண்ண
அதோட சீமாவ வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துறாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அதோட சீமா வந்து கேக்லாம் வெட்டி எல்லாருக்குமே குடுத்து, ரொம்ப ஜாலியா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து எதேர்ச்சியா சசி வந்து வேலுவ வந்து பாக்குறா. பார்த்தவுனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆவுது. இவன் எதுக்குடா இங்க வந்தான்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட எல்லாருக்கும் முன்னாடியிலயும் மைக்க பிடிச்சு பேசுறா. இந்த மாதிரி இன்னைக்கு டே ரொம்பவே ஸ்பெஷல். அதனால கப்பிள்ஸ் டான்ஸ் வந்து எல்லாருமே ஜோடி ஜோடியா ஆடணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியா டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சித்தார்த் ரோகிணிலாம் ரொம்ப கியூட்டா வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதை விட இங்க சசி அவளோட புருஷன் கூட பண்ணிட்டு இருக்கும்போது உடனே வேலு இதெல்லாம் பார்த்து செம்மையா காண்டாயி முளைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உடனே வேலுவை கூட்டிட்டு வந்து உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு நீ இங்க வந்த, உன்னை மட்டும் இங்க பார்த்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமான்னு கேட்டா, ஆமா 2 3 நாள் ஆச்சு நீ என்னை வந்து பார்த்து காலும் பண்ணல, உன்னை வந்து பார்க்கணும் போல இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட என்ன சொன்ன, இந்த வீட்டுக்கு என்னை கூட்டு வரேன்னு சொன்ன, இன்னும் நீ என்னை கூட்டு வரலையே அப்படின்னு கேட்க, அந்த பாரு பொறுமையா இரு, எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்கு, நீ அவசரப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல இருந்து பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு, சசி இவன்ட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுவா பாட்டி, இந்த வெயிட்டர் இருக்கான்ல, ஒன்னுத்துக்கும் உதவாத வேலையை பண்ணிட்டு இருக்கான், நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான், அதான் திட்டிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேச்ச மாத்தி விட்டுடுறா. அதோட இங்க சீமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துடுறா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போய் டாக்டருக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்க விடுங்க, நீங்க எல்லாரும் வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்க எல்லாரும் வெளில வந்த உடனே ரோகிணி வந்து சசியை தான் பிளேம் பண்றா. இந்த மாதிரி கிச்சன்ல பாய்ஷன் பாட்டில் இருந்துச்சு, அதை வந்து இவ தான் கலந்து வச்சிருக்கா, இவ தான் எல்லாத்துக்குமே காரணம், என் அக்காவை கொல்ல நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சசி மேல ஒரு பழிய தூக்கி போட, இதை கேட்ட சசிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுது புலம்பிட்டு இருக்கா. உடனே கருணாவும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ரோஹிணி, வர வர நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, என் மருமக மேல நீ பழிக்கு மேல பழி போடுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இல்ல கருணாத்தா நான் உண்மையை தான் சொல்றேன், அன்னைக்கு வந்து பாட்டி ரூம்ல இருந்து நைட்ல இவ வெளில வந்தா, அதனாலதான் நெக்லஸ் வந்து இவ திருடினான்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாய்சன் பாட்டில் வந்து கிச்சன்ல கடந்துச்சு, இவ தான் சமையல் எல்லாமே பார்த்தா, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறா. ஆனா யாருமே இவளை நம்பல. அப்பதான் வந்து என்ன பண்றாங்க, டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்றாங்க, இந்த மாதிரி சீமா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்பவே சந்தோஷப்படுது. அதோட எல்லாரும் சீமாவை போய் பார்க்க போறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சீமாவை வந்து ரொம்பவே வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா நம்மளோட வீட்டுக்கு ஒரு குட்டி வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ரோகிணியுமே வந்து அக்கா நான் சித்தியாக போறேனா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அதோட இங்க ரோகிணி வந்து ஹால்ல வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கா. அப்ப வந்து கருணா வந்து ஸ்வீட்டை எடுக்க போகும்போது அதை எடுக்க மாட்டா. என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, உன்னோட அக்கா பிரெக்னெண்டா தான் இருக்கா, அதனாலதான் மயக்கப்பட்டு விழுந்திருக்கா. ஆனா நீ என்ன சொன்ன, என்னோட மருமக சசி விஷத்தை கொடுத்ததுனாலதான் அவன் வந்து மயக்கப்பட்டு விழுந்தானு தானே சொன்ன. இப்ப எல்லாரும் இதை மறந்துட்டீங்கல்ல, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டையை போட ஆரம்பிக்கிறா. அப்ப மாடிப்படியிலேருந்து சசி வந்து பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இறங்கி வரா. வீட்டை விட்டு வெளில போற, இந்த அவமானம் எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமுமே அதிர்ச்சியாகி நிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இன்னொன்று வீடியோ வரும், ஸோ மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.